ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி 10 குஷ்டரோகிகள் வந்தாங்களாம். எத்தனை பேர் வந்தாங்க? ஆமா. ஆண்டவர் உடனே அவங்களை தொட்டு என்ன பண்ணல? தொட்டார உடனே சுகமாக கிளம்பு அப்படின்னாரு. போயிட்டாங்க, எல்லாம் விசுவாசத்தோடு போயிட்டாங்க. ஆனா ஒருத்த மட்டும் என்ன பண்ணான்? ஓடி வந்தான். இப்ப ஆண்டவர் கேட்டார், சுகம் பெற்றது 10 பேர் அல்லவா, நீ ஒருத்த மட்டும் வந்திருக்க அப்படின்னு. அப்படி சபையில அநேக நன்மைகளை பெற்றவர்கள் இருக்கணும்னா இன்னைக்கு உட்கார இடம் கொள்ளாது. ஆனால் எப்படி நம்ம டாக்டரை போய் பார்ப்போமா? உடம்பு சரியில்லை டாக்டர் கிட்ட போறோம், மறுபடியும் டாக்டரை போய் பார்ப்போமா? சொல்லுங்க. ரொம்ப உடம்பு முடியாம ஒரு இடத்துக்கு டாக்டருக்கு போகிறோம் இல்லையா? யாரோ சொல்லியிருப்பாங்க அந்த டாக்டர் கிட்ட போங்க சுகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சரின்னு சொல்லி அந்த டாக்டர் கிட்ட போவோம், நம்ம அது கிளியர் ஆயிடும். மறுபடியும் போய் அவருக்கு நன்றி ஏதாவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. இன்னைக்கு அப்படிதான் கர்த்தருடைய வல்லமை இயேசுவை அப்படிதான் யூஸ் பண்ணிப்பாங்க. எந்த சபையில பவர் இருக்குது பார்ப்பாங்க, பார்த்து யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? டாடா பாய் பாய் அப்படின்ட்டு போயிடுவாங்க. கர்த்தர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. விடுதலை இராமல் ஒரு ஆத்மாவும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. விடுதலை இராதபடிக்கு ஒரு ஆத்மாவும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறதுக்கு காரணம் அவருக்காக நீங்கள் எழும்பி அநேக இடங்களில் போய் நீங்கள் சாட்சிகளா இருக்கும்படி. ஆமென். கர்த்தர் நல்லவர். வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தெழுந்த நாமத்திலே வாழ்த்துகிறேன். அருமையான என்னுடைய இளைய சகோதரனுடைய மாமனாரும் என்னுடைய அன்பு ஊழியக்கார தகப்பனும் என்னுடைய அங்கிள் நோவா ரவி அவர்கள் இடத்திலே நான் நேரத்தை கொடுக்கிறேன். பொன்னேரியின் பகுதியிலே இயேசுவே உன் பரிகாரின் ஊழியங்களை நடத்தி கொண்டு வருகிற அருமையான தகப்பனிடத்திலே நம்ம மீத நேரத்தை ஆவியானவர் அவரை கொண்டு நடத்துவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி. அங்க இருக்க பாஸ்டர்ஸ் பொன்னேரில் என்ன பண்ணாங்க? நீங்க தலைவரா இருங்க, உங்களுக்கே நாங்க ஒரு 50-60 பேர் இருக்கிறோம் அப்படின்னாரு. ஒரு 2 மாசம் கூட இல்லை, வேணாப்பா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாரு. ஏன்னா இன்னைக்கு பதவிகளுக்காக எத்தனையோ பேர் இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஊழியங்களை கூட நிறைய இன்னைக்கு பார்க்கிறோம். நம்ம பாரம்பரியமா இருக்கிற சபைகள்ல நிறைய உயர்வான பகுதி எது நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து தேர்ந்தெடுக்கிற காலங்களில இப்படி சில ஊழியக்காரர்களை பார்க்கிறது மிகவும் அரிது. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் கடைசி வரைக்கும் அவருடைய வருகை மட்டும் அவர் இப்படியே இருக்கும்படிக்கு அவருக்கு பலன் தருவாராக. ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இந்த நல்ல நாளிலே இந்த இடத்துல இந்த சபையினுடைய 11வது ஆண்டு முடிந்து 12வது ஆண்டிலே இவர்கள் அடியெடுத்து வைக்கிறார்கள். இந்த 12 ஆண்டுகளும் இந்த ஊழியத்தை கட்டும்படியாக, இந்த ஊழியத்தை செய்யும்படியாக, அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக, அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக இந்த ஊழியமானது எழும்பப்பட்டிருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, அநேக ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் கூட இந்த ஊழியத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இன்னும் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபை யாவரையும் ஒவ்வொரையும் சகோதரிகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் திருப்புவோம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளையில உங்களுடைய பாதத்துல சபையாகிய எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய தீர்மானத்தின்படி உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டுதோறும் கொடுக்கும்படியாக ஒரு விலையேற பெற்ற ஆண்டவரே நல்ல நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்களோடு பேசணும். ஆண்டவரே இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மாற வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த ஊழியம் பெருக வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஒரு விடுதலை பெருக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த நாளை நல்ல நாளாக எங்களுக்கு ஆசீர்வதியும். பேசுகிற என்னை கூட மறைத்துக் கொள்ளும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, எனக்கு எவ்வளோ நேரம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிறீங்க, அதனால நான் சீக்கிரம் முடிக்க பார்ப்பேன். ஏன்னா எப்பவுமே எனக்கு செய்தி கொடுக்கும் பொழுது சரியான நேரத்தில் முடிக்கணும்,
சரியான நேரத்தில் கொடுக்கணும் தான் என்னுடைய அந்த குறிக்கோள். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம், திருப்புவோம். அந்த வசனத்துல படிங்க யாராவது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். போதும். இங்கே இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம்? ஆண்டவர் எதற்காக இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்? பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி ஒரு மனிதனும் கெட்டு போகாமல் ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு தான் இந்த உலகத்துல ரொம்ப முக்கியம். இது எதற்காக இந்த அன்பை கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது அங்கே தாவீது சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நமக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. என்னன்னு சொல்ல முடியுமா? என்னது? நமக்குள்ள ஒரு பொக்கிஷம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். என்ன வச்சிருக்கிறாரு? சமாதானத்தை வச்சிருக்கிறாரா? நமக்குள்ள ஒரு பொக்கிஷம், அது ஆண்டவருக்கு சொந்தமானது. ஆத்மா. பாருங்க, 127ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. தாவீதுடைய சங்கீதம் 127ஆம் சங்கீதம், அந்த அதுல 6 வசனங்கள் இருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பாருங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்போ இந்த ஆத்மாவை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? ஆத்மானா என்ன? நம்ம வாழ்க்கையில நம்முடைய சரீரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்னன்னா ஆத்மா தான். இந்த சரீரம் எல்லாம் மண்ணுக்கு, இந்த ஆத்மா எங்க போகுது? எங்க போகுது? பரலோகத்துக்கு போக போகுது. இப்ப நம்ம சொல்றோம் இயேசு வரப்போறார், இயேசு நாளைக்கு வராரு, இன்னைக்கு வராரு, இயேசு நாளைக்கு வராரு, இன்னைக்கு வராரு சொல்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு அவர் என்ன சொன்னார்னா, சீசர்களை அனுப்பி சகல தேசங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க. ஆமென் தான் சொல்லுங்க. சொன்னாரா இல்லையா? ஏன் அப்படி சொன்னாரு? இன்னும் நிறைய மக்களுக்கு சுவிசேஷம் செல்லவில்லை. இந்தியாவில் 1,48,000 கிராமங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியாது. இயேசுவை பத்தி தெரியாது. அப்படி இருக்கல இன்னைக்கு ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தவறா சொல்ல வரல, இயேசு நாளைக்கு வராரு, இன்னைக்கு வராரு, இப்படி வராரு, அப்படி வராருலாம் கிடையாது. அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் இந்த உலகத்துல நிறைவேற்றப்படணும். ஊழியக்காரங்களாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரப்போகிறது, அநேக கஷ்டங்கள் வரப்போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை எடுக்க போகிறார். இந்த ஆத்மா எவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக அவருடைய வருகையில உண்மையா இருக்குது என்பதை தான் இங்கே நம்ம பார்க்க போறோம். இந்த ஆத்மா அவர் வருகையில எப்படி உண்மையா இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ பாருங்க, பாவம் செய்யற ஆத்மா சாகுன்றார். இந்த ஆத்மாவில அநேக பாவங்கள் நிரப்பப்படுகிறது, அநேக காரியங்கள் நிரப்பப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒண்ணுமே செய்யல, நம்ம ஒண்ணுமே பேசல. பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை 1976 ஏத்துக்கினேன். நான் வாலிபனாக இருக்கும் பொழுது. அப்போ 76 இருந்து 80 வரைக்கும் நல்லா சீட்டு ஆடுவேன். எப்படி ஆடுவேன்? பயங்கர சீட்டு, அடிதடி, சண்டை, அநேக காரியங்கள், கெட்ட வார்த்தைகள் எல்லாம் நடக்கும். ஆனா
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசுவை ஏற்றுக்கும் பொழுதுதான் என்னுடைய பாவத்தை குறித்து நான் உணர ஆரம்பித்தேன். என்னுடைய ஆத்மாவை குறித்து நான் உணர ஆரம்பித்தேன். இந்த ஆத்மாவில பாவம் பெருக பெருக நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்துல, நம்முடைய குடும்பங்களிலே சுகம் வராதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏண்டா இந்த ஆளை கூப்பிட்டேன்னு நினைக்கிறீங்களா? நினைக்காதீங்க. நம்முடைய ஆத்மாவில சுகம் வேணும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நம்முடைய எண்ணங்களை அறிக்கையிட வேண்டும். நம்முடைய அக்கிரமங்களை அறிக்கையிட வேண்டும். நம்முடைய சிந்தைகளை அறிக்கையிட வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் சமூகத்திலே ஊற்றப்பட வேண்டும். பாருங்க, ஒருவனை பார்க்கிறார். 38 வருஷம் பெல்ஸ்தா குளத்தாண்டில படுத்திருந்த ஒரு மனுஷன், அவன் என்ன பண்ணான்? அவனை தேவதூதர்கள் தள்ளி விட்டாலும் ஆச்சு, அவன் பிறண்டு போனாலும் அந்த குளத்துல அவன் சுகம் கிடைச்சிடும் இல்லையா? ஆனா 38 வருஷம் படுத்திருந்தான். எங்க படுத்திருந்தான்? எங்க படுத்திருந்தான்? பெதஸ்தா குளத்தாண்டிலே படுத்திருந்தான். இயேசு வருவதை கண்டு நீ சுகமாக வேண்டும் என்று கேட்டார் ஆண்டவர். ஆமா ஆண்டவரே. அவன் சொன்னான், படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னாரு ஆண்டவர். எடுத்துட்டு போயிட்டானா? அதுக்கப்புறம் அவனை எங்க பாக்குறாரு? தேவாலயத்துல பாக்குறாரு. பார்த்து அவனை பார்த்து என்ன சொல்றாரு? இனி கேடு ஒண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இவ்வளவு நாள் 38 வருஷம் படுத்துங்கிறன்னா நீ எவ்வளவு பாவம் செய்யாம அந்த இடத்துல படுத்திருப்ப. அதுதானே உண்மை. அதுதானே உண்மை. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆத்மாவில அந்த பாவம் வரும் பொழுதுதாங்க நம்ம வாழ்க்கையில சுகம் வராது. சுகம் வராது. நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த ஆத்மா ஆண்டவருக்கு சொந்தம், இந்த சரீரம் எதுக்கு சொந்தம்? மண்ணுக்கு சொந்தம். இந்த ரெண்டும் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சரீரத்துல என்ன பண்றோம்? எல்லாத்தையும் செஞ்சிடும். எல்லாத்தையும் செஞ்சிடும். செஞ்சுட்டு என்ன பண்றோம்? இந்த ஆத்மாவை கெடுத்து போறோம். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பொக்கிஷம் என்னன்னா இந்த ஆத்மா தான். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க? பணம் வச்சிருக்கிறாங்க, அது நிறைய சொத்துக்கள் வச்சிருக்கிறாங்க, நிறைய காரியங்கள் வச்சிருக்கிறாங்க. நேற்று ஒருத்தரை பார்த்து நான் பேசும் பொழுது அவர் சொன்னார், பெரிய பணக்காரர். அவர் சொன்னார், ஐயா எனக்கு நைட்ல தூக்கமே வரல, என்னால முடியல, நான் என்ன செய்வது, செத்து போலான்னு அப்படி நினைக்கிறேன் அப்படின்னா. பாருங்க, உன் ஆத்மாவை பணம் காப்பாற்ற முடியுமா? உன்னுடைய ஆத்மாவை சொத்து காப்பாற்ற முடியுமா? உன்னுடைய ஆத்மாவை ஜோல்ஸ் காப்பாற்ற முடியுமா? ஆபரணங்கள் காப்பாற்ற முடியுமா? முடியாது. அதனாலதான் ஆண்டவர் அழகா சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, உங்களுக்கு என்ன தரேன்? அப்பொழுது உங்களுடைய ஆத்மா இளைப்பாறுதல். பாத்தீங்களா? அவருக்கு தேவை உன் ஆத்மா. உன் அழகு இல்ல, உன்னுடைய ஆபரணங்கள் இல்ல, உன்னுடைய புடவை இல்ல, உன்னுடைய வீடு இல்ல, உன்னுடைய வாழ்க்கை இல்ல. அவருக்கு தேவை உன்னுடைய ஆத்மா. ஒருவரும் கெட்டு போகாமல் இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த ஆத்மாவுக்காக தான் அவர் பாரப்பட்டு வந்தார். அவர் அதற்காக தான் சிலுவைக்கு வந்தார். சிலுவைக்கு எதற்காக வந்தாரு? பாவத்துல சிலுவை என்பது மரணம். ரோமர் வார்த்தையில பாத்தீங்கன்னா சிலுவை என்பது மரணம். அந்த மரணத்தை ஜெயிக்கணும்னா, அந்த பாவத்தை ஜெயிக்கணும்னா மரணம் ஆயுதம் ஆகணும். நீதிமொழியில சொல்லப்பட்டிருக்கு, பாவம் செய்யற ஆத்மா பாவம் செய்யற ஆத்மா சாகும். பாருங்க, மத்திய சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கன்னா, ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டால் என்ன? வாசிங்க அந்த வசனத்தை. லாபம் என்ன? பாத்தீங்களா? மனைவி சொல்லுவாங்க, ஏங்க அவங்க கைத்துல எவ்வளவு கை போட்டுக்கிறாங்க, நீயும் தண்டத்துக்கு கணக்கு குந்திங்கிறிய மனுஷனையா நீ? யாரை பார்த்து சொல்றாங்க? கணவனை பார்த்து சொல்றாங்க. பாரு எவ்வளவு பேர் 3 மாடி கட்டிட்டாங்க. எங்கன்னா சுத்தின்னு வாரிய எடுத்து போறியா? எடுத்துட்டு போறியா? வீட்டை எடுத்துட்டு போறீங்களா கூட? இல்லையே.
நம்ம சம்பாதிச்சதெல்லாம் எடுத்து போறோமா? இல்ல. நம்ம எப்படி போறோம்? யோபு சொன்னார், நான் நிர்வாணமா வந்தேன், நிர்வாணமா போற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? அவர் யாரு? அவருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு ஆண்டவர், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. பாத்தீங்களா? இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? நம்முடைய ஆத்மாவை பார்த்து சொல்ல முடியுமா? இந்த இரவில ஆண்டவர் வருவார் என்று நினைத்தால் உன் ஆத்மா எங்க போகும்? சொல்லுங்க, உன் ஆத்மா எங்க போகும்? பக்கத்து வீட்டுல சண்டை, அடுத்த வீட்டுல சண்டை, பொண்டாட்டி அடிக்கிறது, புருஷனை திட்டுறது, பல கஷ்டங்களை அனுபவிக்கிறது, சோறு இல்லைன்னா ஒரு பேச்சு, துட்டு இல்லைன்னா ஒரு பேச்சு இருக்குதா இல்லையா குடும்பத்துல? அப்போ நீ சரியானபடி உன் ஆத்மா இருந்தா நீ என்ன பண்ணுவ? அமைதியா இருப்ப. உங்க மட்டும் இல்லைங்க, ஊழியக்காரங்க மத்தியில கூட இந்த போராட்டம் தான் நடக்குது. இப்போ நான் பெரியவனா, நீ பெரியவனா, இவன் பெரியவனா, இவனை துட்டு சம்பாதிக்கலாமா, அவளை துட்டு சம்பாதிக்கலாமா? ஆனா யார வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா இயேசுவை நீ ஏமாத்த முடியாது. நானும் ஏமாத்த முடியாது, நீயும் ஏமாத்த முடியாது. இது என்னது? இருபூரம் கருக்குள்ள உன்னையும் வெட்டும், என்னையும் வெட்டும். என்ன ரொம்ப வெட்டுங்க, உன்னை கம்மியா தான் வெட்டும். ஜாக்கிரதை. ஏதோ ஆண்டு விழாக்கு வந்துட்டோம், நல்லா திருப்தியா போறோம், டான்ஸா, அது கிடையாது. நம்ம வாழ்க்கையில நம்ம கொடுத்த ஒரு உத்தரவாதம் இருக்கிறது, நம்ம கொடுத்த ஒரு காரியம் இருக்கிறது. உன்னை எதற்காக ஆண்டவர் படைத்தார்? எதற்காக உன்னை ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்? எதற்காக உன் குடும்பத்தை தெரிந்து கொண்டார்? எனக்கு பிரியமான அந்த ஆத்துமாவை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்கு கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு தான் தெரியும், ஆத்துமா தெரியாது ஐயா. அப்படி இல்லைங்க, நம்முடைய ஆத்துமா ஆண்டவர் பிரியப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போக முடியாத, ஒரு நித்திய வாழ்க்கைக்கு போக முடியாத ஆண்டவர் விரும்புகிறாருங்க. என்னத்தை செஞ்சாலும் சரி. எத்தனை இப்ப பாருங்க, இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு பணத்தை சம்பாதிக்க அரசியலுக்கு வராங்க, இல்லைன்னா பணத்தை பாதுகாக்க அரசியலுக்கு வராங்க. இது ரெண்டு தான் செய்யறாங்க. பாத்தீங்களா? அவங்க எடுத்துட்டு போறாங்களா? எடுத்துட்டு போறாங்களா? முடியாது. மரித்தா எடுத்துட்டு போறாங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, முடியாது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் மரிக்கும் பொழுது நாம் எங்க போக வேண்டும், நாம் எங்கே இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுதுதான் உன்னுடைய ஆத்மா அங்கே பரலோகத்துல மிகுதியாக இருக்கு. நம்முடைய ஒரு வாழ்க்கை இருக்குங்க, இது உலகம். அங்க மேலோகத்துல போகும்போது நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை தான் நித்திய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தான் நம்முடைய ஆத்மா எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ஒரு ஊழியக்காரி இறந்து போயிட்டார், மேல போறார், போயிட்டு கேட்ல நிக்க வைக்கிறாங்க. இருப்பா, ஆண்டவர் வருவாரு, விசாரிச்சுட்டு தான் உள்ள அனுப்புவார் அப்படின்றார். விசுவாசியும் மறிச்சிட்டார், அவரும் போறார். தேவதூதர்கள் வந்து அந்த விசுவாசியை கையை குடிச்சு ஆண்டவர்கிட்ட கூட்டு போறாங்க. இவர் சொல்றார், இவர் என்ன சொல்றார்? நல்லா கவனிக்கணுங்க. இவர் என்ன சொல்றார்? ஐயோ, நான் தானே அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். யார் சொல்றது? நான் தானே அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், நான் தானே அவனை ரட்சிக்கப்பட வச்சேன், நான் தானே அவனுக்கு எல்லாமே பண்ணேன், நான் தானே அநேக மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் அப்படின்ட்டு இவர் என்ன சொல்றாரு? தேவதூதர்கிட்ட இவர் சொல்றார். வாசல் அண்டையில, பரலோகத்தின் வாசல் அண்டையில சொல்லும் பொழுது தேவதூதர்கள், இந்த விஷயத்தை நீ வந்து அங்க சொல்லுபா. இப்ப யாரு உள்ள போனது? பரலோகத்துல யாரு உள்ள போனது? பிசாசா? விசுவாசி. ஆமென் சொல்லுங்க. நீங்க எல்லாம் யாரு? எங்க போனோம்? ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ரெடியா இருக்கணும். அப்போ ஆண்டவர் வராரு, ஊழியக்காரர் நிக்கிறார். என்னப்பா ஐசக், என்ன சொல்லு, விஷயத்த சொல்லுப்பா. ஐயா, நான் தானே அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், நான் தானே அவனை ரட்சிக்கப்பட வச்சேன், நான் தானே அவனுக்கு இயேசுவை பத்தி உங்களை பத்தி சொன்னேன் அப்படின்னு. நல்லாப்பா, எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டேன், ஆனா ஒண்ணு மட்டும் தப்பு பண்ணிட்டியாப்பா. என்ன சொன்னாரு? நானுன்னு சொல்லிட்டியாப்பா. நானுன்னு சொல்லிட்டியே,
நீ எங்க போனோம்? நீ எங்க போனோம்? நரகத்துக்கு போ. சொல்லுவாங்க ஒரு பழமொழி, ராணுவத்துல கூட உயிர் விட்டுலாங்க, ஆணவத்துல உயிர் விடாதீங்க. ராணுவத்துல கூட உயிர் விட்டுடலாம், ஆணவத்துல நிறைய பெண்களுக்கு இப்ப ஆணவம் தான் நிறைய பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. ஆணவம் பாருங்க, ஆணவம் நிறைய. அந்த ஆணவத்தினாலதான் கிறிஸ்தவங்களும் கெட்டு போறாங்க. நான் அத்தை பண்ணேன், நான் இத்த பண்ணேன், நான் பிசாசு ஓட்டினேன், என்ன மீறி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நிறைய ஊழியக்காரங்க தன்னை பெருமையா பாத்துக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாரு, 1.5 லட்சம் கொடுத்தா நான் பரலோகத்துக்கு சாவி தரேன்னாரு. அவர் ஆளை காணோம் இப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பயப்பட கூடாது. 1.5 லட்சம் கொடுத்தா நீ பரலோகத்துக்கு போவியான். எப்படி ஏமாத்துறான்னு பாருங்க. உடனே ஒரு பேப்பரை கொடுத்து அதில் பேரை எழுதிடணும், நீ காணிக்கை பெட்டில் போட்டு நீ இதுவாக சேர்ந்துரு அப்படின்னு. ஏங்க, உன் ஆத்மாவுக்கு நீங்க தானே கணக்கு கொடுக்க போறீங்க, என் ஆத்மாவுக்கு நான் தான் கணக்கு கொடுப்பேன். அவரை கணக்கு கொடுக்க போறாரு. இதெல்லாம் மாய கட்ட வித்த துட்டு ஏமாத்து. ஜாக்கிரதை, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த ஒரு தருணம் நமக்கு இருக்கிறது. இதை நாம் விட்டு விட்டோமானா நீ பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, அங்கதான் போகணும். பாருங்க, ரிசர்வ் பேங்க்ல பணத்தை அடிக்கிறார்ல, பணத்துக்கிட்டே இருக்கிறார். ஒண்ணு, வண்டி கூலி வேலை இழுத்துட்டு வண்டி ஓட்டிட்டு போறார், மூட்டை சுமக்கிறார், இல்ல ஏதாவது வேலைகளை கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. இவங்களுக்கெல்லாம் மரணம் இல்லையா? நீ பணத்தாண்டே இருக்கிற மரணம் உனக்கு இல்லைன்னு நினைப்பா, இல்ல கூலி வேலை செஞ்ச மரணம்னு நினைப்பான். அந்த மரணம் நல்ல மரணமாக இருக்கும். ஒரு சமயம் ஒருத்தரை தூக்கிட்டு போகும் பொழுது ஒரு 4 பேர் 5 பேர் தூக்கிட்டு போறாங்க. மேல இருந்து ராணி பாக்குறாங்க. அப்ப கேக்குறாங்க, யார் இவரு மறிச்சு போனாரு, யார் தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா. யாரும் தெரியலம்மா, ஒரு 10 பேர் தான் போனாங்க. ஒரு வாரம் கழிச்சு ஒருத்தர் தூக்கிட்டு போறாங்க. ஒரு 1000-2000 பேர் பின்னாடியே போறாங்க. போகும்பொழுது அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு கூட்டமே இல்லை, இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னா. இல்லம்மா, இவர் நல்லவரு, அவரு ரொம்ப கெட்டவரு, தாவலே தெரிஞ்சிடும். பொண்டாட்டியே சொல்லுவான், கத்தாண்டா பாவி, பணத்தை வாங்கண்டா பாவி, முடிஞ்சுட்டுடா பாவி, இனிமே ஜாதா. அல்லேலூயா. பேச மாட்டீங்களா? நடக்கிற உண்மையை சொல்றேன், நடக்கிற உண்மையை சொல்றேன். அவ்வளவுதான், முடிஞ்சுதா, அவ்வளவுதான். நம்ம ஜாலியா இருப்போம். அவரை, அந்த ஆத்மாவை உன்னால ஆதாயப்படுத்த முடியுதா? அவருக்காக ஜெபிச்சியா? அவருக்காக கண்ணீர் விட்டு போராடினியா? வாக்குத்தத்தம் கொடுக்கிறோம். சில புருஷன் கூட நிறைய தப்பு பண்றாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் நடுங்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு பரிசுத்தமாய் வாழும் பொழுது, ஆண்டவருடைய கிரிகளை நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆத்மா அவருக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையா இருக்கணுமா? அவன் வானாவா இருக்கணுமா? வானாவா இருக்கணும்ல? கை தூக்குங்களா? இருக்கணும், இருக்கணும். இருந்தாதான் அங்க உன்னுடைய பேர் எழுதப்படும். 2 புத்தகம் இருக்குது. ஒன்று ஜீவ புஸ்தகம், 2வது ஞாபக புஸ்தகம். இதுல பேர் எழுதப்படும். முதலாவது நீ ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்படும் பொழுது உன்னுடைய பேர் என்ன பண்ண முடியும்? கோவிந்தம்மாள், மரியம்மாள்னு எழுதப்படும். ஏழுமலை பீட்டர்னு எழுதப்படும். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, அந்த ஞாபக புஸ்தகத்துல ஒவ்வொரு காரியங்களும் எழுதப்படும். நீ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது அந்த அட்டெண்டன்ஸ்ல 2 நாள் போனா என்ன பண்ணுவாங்க? ஆப்ஷன் போறாங்களா இல்லையா? அது போல நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அங்க டிக்கு ஊழிய. என்னை யார் பாக்குறது, என்னை யார் பாக்குறதுன்னு நினைக்காதீங்க. உன்னை அங்க பாக்குற. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை யார் அங்க பாக்குறது? இயேசு ஆண்டவர் பார்க்கிறார். பாருங்க, 59வது ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல அந்த 1வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அதுல என்ன சொல்றார் பாருங்க, அழகா சொல்றார். என்ன சொல்றார்? வாசிங்க.
59:1 வாசிங்க. ரட்சிக்க கூடாதபடிக்கு இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஆமென் சொல்லுவோமே. ஆமென். உங்கள் அக்கிரமங்கள், என் அக்கிரமம், உங்க அக்கிரமம், உங்க வீட்டுக்கார செய்யற அக்கிரமம், உங்க பிள்ளை செய்யற அக்கிரமம் எல்லாம் என்ன ஆகுது? அவர் விட்டு நம்மள விலகி பக்கத்துல தான் இருக்கிறார். ஆனா என்ன பண்ணுது? விலகி போகுது. உங்கள் அக்கிரமம் விலகி போகுது. ஆமாங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் சமாதானமா இருக்கணும்னா நம்ம ஆத்மா பிரியமா, அதாவது பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அப்பதான் நீ இதோ பாருங்க, இப்பதான் இங்கெல்லாம் கணவன் மனைவி புருஷன் அண்ணன் தம்பி ஊழியக்காரி எல்லாம் நீ மறிச்சு போனா ஜட்ஜ்மெண்ட் வரும்போது உனக்கு பத்தி தெரியாது, உனக்கு என்ன வரும்னு தெரியாது. எங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஏங்க நான் மறிச்சா நான் எங்க போவாங்க, நான் சொன்ன நீ நரகத்துக்கு தான் போகணும், சிரிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பரலோகத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னா, அவங்கள நானும் சண்டை கூட போட்டது கிடையாது. ரொம்ப நாளா ஏதாவது ஒரு நாள் பேசினா கூட கம்மன் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனைவி அவங்க. இப்ப என்னோட இல்லை, இருந்தாலும் அவங்க என்னோட இருக்கிறாங்கன்ற நினைப்பில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏன் சொல்ல வரேன்னா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், புருஷன் அமைவதெல்லாம் பிசாசு கொடுத்த வரம். ஆமீன் சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரண நம்மை பிரிக்கும் வரை உன்னை கட்டையாலே அடிப்பேன். அதில் அடிப்பேன், கட்டையாலே அடிப்பேன். உண்மையா பொய்யா? உன்னை எட்டியே ஒதிப்பேன். பாருங்க, அந்த ஒயின் ஷாப்ல போய் 140 ரூபாய்க்கு ஒரு கோட்டர் வாங்குறான், ஆப்பாயிரம். அவன் ஆத்மா எங்க போவான்? பைபிள்ல இருக்குங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கி கொள்ளும் மட்டும் தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டிருக்கிறவருக்கு ஐயோ. ஐயோ அண்ணா, ஐயோ ஐயா என்ன யாருக்கு சொல்லுவீங்க? ஐயோன்னா யாருக்கு சொல்லுவீங்க? சாப்பிட்டீங்களா? ஐயோன்னா யாருக்கு சொல்லுவீங்க? புரியல. ஐயோன்னா யாருக்குங்க சொல்லுவீங்க? புரியல. ஒருத்தர் மறிக்கும் பொழுது, ஒருத்தர் ரொம்ப வியாதியில படுத்து கொண்டிருக்கும் போது ஐயோ செத்து விடுவானே, ஐயோ செத்துட்டானே, இந்த வேலை கவனிக்கணும். இவன் யாரு? சாராயத்தை குடிச்சு சாக போறான். அவனுக்கு ஆண்டவர் வச்ச பேர் என்ன? ஐயோ. நீ அவனை திருத்துறியா? அவன்கிட்ட பேசுறியா? குடிடா, குடிச்சிட்டேனா போதுடா, நல்லா இருப்பா, தொந்தரவு இல்லை, குடிச்சு பட்டியல கம்முனு. அவருக்கு கறின்னா மீனுன்னா அவர் கேட்பாரு, கறியோட மீன் போட அப்படின்னு. ஜாக்கிரதை. நம்முடைய ஆத்மா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணுங்க. 3வது யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மூன்றாவது நிருபம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். யார் சொன்னது சார்? ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு இந்த ஆத்மாலாம் எப்படி இருக்கணும்? இந்த சபைக்கு வர ஆத்மாலாம் எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும். ஆமேன் சொல்லுவோமே. ஆமேன். ஆமாங்க, சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பாவத்தை அறிக்கிடணும். அதனால தான் தாவீது சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த மறவாத. மறந்துட்டீங்களே? அவர் செஞ்ச ரட்சிப்பு, அவர் செஞ்ச நன்மைகள், அவர் செஞ்ச ஏராளமான காரியங்கள் நம்ம என்ன பண்றோம்? மறந்துடுறோம். நேற்று ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக். 11:45 எனக்கு ஃபோன் பண்றாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்.
அவர் முடியல எல்லாம் பண்றாங்க. அவரை போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு அவர் நல்லா ஆயிட்டு வீட்டுக்கு போயிட்டார். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை. ஆமா, விசுவாசம் வேணும். விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் இல்லைன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ இந்த சபை என்ன சபை? மனவாட்டி. இந்த மனவாட்டியோட இந்த ஆத்மாவெல்லாம் அங்க போனோம். இந்த மனவாட்டியோட இந்த ஆத்மாவெல்லாம் மனவாளங்கிட்ட நீ நம்மளாம் யாரு? நீங்களாம் எங்க போனோம்? நீ எங்க போனோம்? பரலோகத்துக்கு போகணும். அதுக்கு கேரண்டி யாரு? மனவாட்டி அம்மா ஊழியக்காரதான். எப்படி? மனவாட்டி அம்மா ஊழியக்காரதான். அவங்கதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். நான் யாரை பார்த்தாலும் சொல்லிடுவேங்க, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம். ஆமா, ஆண்டவர் வந்த முதல் பிரச்சனை அதான். இதை யாரும் இப்ப பேசுறது கிடையாது. மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பிரசனத்தை யாரா பேசினா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆவி வந்துச்சா, அபிஷேகம் வந்துச்சான்றாங்க. ஆனா மனந்து பாவத்தை வச்சுக்கிட்டு பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வாடைய மாட்டான். அதுங்க எங்க அப்ப அபிஷேகம் வரும், எங்க ஆவி வரும்? நீ பாவத்தை வச்சுட்டு அவனுக்கு எப்படி ஆவி வரும்? பிசாசு தான் வரும். இப்ப 2 பிரிட் வேலை செய்யுது. என்னென்ன பிரிட் சொல்லுங்க? 1 ஹோலி ஸ்பிரிட், 2 ஈவில் ஸ்பிரிட். இதுதான் உலகத்துல வேலை செய்யும். இப்போ ஹோலி ஸ்பிரிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில பரிசுத்தமா ஆகணும். அகத்தின் அழகு முகத்திற்கு. ஆமா, நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும்னா, நம்முடைய அகமானது சுத்தமா இருக்க வேண்டும். அப்பதான் ஈசாண்டவர் உள்ள வருவார், ஆவியானவர் உள்ள வருவார். நீ எல்லாத்தையும் வச்சுக்கின்னு நல்லா செய்தி கேட்கிறாங்க. ஒரு அம்மா நான் எங்க வீட்டு பின்னாடி வருவாங்க. இவங்க ஆனவனா வாரமுன்னா அழகா வெள்ளைப்படம் கட்டின்னு போவாங்க. ஒரு நாள் பாக்குறேன், நல்லா அந்த பேக்கை வச்சுட்டு நல்லா பொடியை போட்டு வாயில தேய்க்கிறாங்க. பொடியை போட்டு வாயில தேய்க்கிறாங்க. தேய்ச்ச உடனே பைபிள் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. என்ன பிரயோஜனம்? பரிசுத்தாவி வருவாரா? வருவாரா? பாவத்தை வச்சுட்டா பரிசுத்தாவி வருவாரா? நம்ம பாடுறோம், ஜீவனுள்ள ஆவிய வாரம் நொறுக்கும், நொறுக்கி உருவாக்கி நிரப்பும். ஆவியானவர் வந்தாதான் நம்ம இருதயத்துல நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதான் சொல்றாரு பைபிள்ல. என்ன சொல்றாருன்னா, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. நான் முடிக்க போறேன். முடிச்சலாமா சிஸ்டர்? 5 நிமிஷம். என்ன வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். பாத்தீங்களா? நான் நியாயம் தீர்த்தா எப்படி இருக்கும்? சத்தியத்தின்படி. யாரும் தப்ப முடியாது. நீயும் தப்ப முடியாது, நானும் தப்ப முடியாது. இந்த கேசிய போறாரு அவரும் தப்ப முடியாது, ஊழிகரமாவும் தப்ப முடியாது. எங்களுக்கு தான் முதல்ல அடி. யாராலையும் தப்ப முடியாது. என்ன பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அது அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உணர்த்தவே வந்தார். யார் உணர்றோமா? ஒரு வருஷம் நம்ம அவங்க கிட்ட பேசக்கூடாது. யார் சொல்றது? விசுவாசி சொல்றாங்க. இயேசுவை ஏற்றுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துல எவன்டா கேடு கட்டவனா கிறிஸ்தவன் தான். அல்லேலூயா. கைத்திக்கு சொல்லுங்க. அண்ட புழு, ஆகாச புழு எல்லாம் வச்சுங்கிறவன் கிறிஸ்தவன் தான். ஆமேன்னு சொல்லுங்க. இல்லையா? அந்த சத்தமா சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், நான் பாவியான மனுஷன். நீங்க சொல்லுங்க, நான் பாவியான மனுஷன். நீங்க சொல்லுங்களேன். சொல்ல முடியுமா? சொல்லணுங்க. பதவி வரும்போது பணிவு வரணும், துணிவு வரணும். ஒன்னாதான் இல்லையா? அது காத்துல யார் சொல்றது? பணிவு வரணுங்க. இயேசுவை ஏத்துக்கினா எல்லாமே வரணும். உள்ளோம் பாவம் மட்டும் வரக்கூடாது. ஆமென். அவர் எதற்காக வந்தார்? சிலுவையில உன் பாவத்தை என் பாவத்தை மீட்டுக் கொள்ள முடியாது.
உனக்கும் எனக்கு அந்த ஆத்மாவை பரலோகத்திலே கொண்டு போக முடியாது. பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்ற முடியாது. ஒரே பேரான குமாரனை அந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்தாருங்க. ஆமென். சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? உன்னையும் என்னையும் மீட்கும் பொருளாக, உன்னையும் என்னையும் சமாதானத்திலே கொண்டு வர முடியாங்க, உன்னையும் என்னையும் ஆசீர்வாதமாக வைக்க முடியாங்க. நம்ம எதெல்லாம் ஏத்துக்கிறோமா? நம்ம வீட்டுல போய் யோசிக்கணும். நம்ம வீட்டுல போய் யோசிக்கணும். நம்ம யாராவது ஒருத்தர் திட்டா கூட நான் மனம் கசந்து யோசிப்பேன். ஐயோ நம்ம தப்பா பேசிட்டோமா, வேதனையா பேசிட்டோமா, அவங்களை குற்றப்படுத்திட்டோமான்னு யோசிப்பேன். ஏன்னா ராத்திரி சொல்றாங்க ஊழியக்காரங்க, ராத்திரி ஆண்டவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவ? தம்பி சண்டை போட்டுக்கிறியாப்பா, உன்னை எப்படிப்பா நான் இட்டும் போறது சொல்லுவாரா இல்லையா? சண்டை போட்டுக்கிறியாப்பா, உன்னை எப்படி நான் இட்டும் போறது? இட்டுமோ? நீங்க எதை தீர்மானம் பண்ண போறீங்க? கடைசியா பாருங்க, நீதிமொழியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. 23, 29 வாசிங்க. சாரி வாசிங்க, டக்குன்னு எடுத்தவங்க வாசிங்களா? ஐயோ, ஆ யாருக்கு வேதனை, ஆ யாருக்கு துக்கம், ஆ யாருக்கு சண்டைகள், ஆ யாருக்கு புறங்கள், ஆ யாருக்கு தாங்கமுடியாத காயங்கள், ஆ யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், ஆ மறுவானம் இருக்கும் இடத்திலே ஆ சரிப்பவர்களுக்கும் ஆ கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. பாத்தீங்களா? எல்லாருக்கும் என்ன இருக்கு? கலக்கம் இருக்குது, வேதனை இருக்குது. யாருக்கும் இல்ல, நமக்கு இருக்கு. இருக்கா இல்லையா? எனக்கு கஷ்டம் இல்லைங்க, நான் நல்லா வாரேன்னு கொஞ்சம் கை தூக்குங்களேன். கை தூக்குங்களா சகோதரி மாறுங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, சொல்ல முடியுமா? நீங்க எதுக்காக வந்தீங்க? உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் வந்தீங்க. உங்க வேதனையை தீர்க்க தான் வந்தீங்க. உங்களுக்கு ஆறுதல் கிடைக்க முடியாததான் வந்தீங்க. உங்க ஆத்மாவுக்கு சுகம் கிடைக்க முடியாததான் வந்தீங்க. உங்களுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தால அறுக்க முடியாததான் இங்க வந்தீங்க. பாத்தீங்களா? எதற்காக வந்தீங்க? உங்களுக்கு எல்லாம் நன்மை கிடைக்கும். அவர் நன்மை செய்வராக சுத்திட்டு இருந்தார். நம்ம யாருன்னா நன்மை செய்யணுமா? பிச்சைக்காரனுக்கு சோறு போடுன்னா காலையில நைட்டு வச்சு கெட்டு போனதெல்லாம் தான் பிச்சைக்காரனுக்கு கொடுக்குறேன். நீ மட்டும் மசாலா தோசை கொடுத்துன்ற. நீ பரலோகத்துக்கு போவியா? பரலோகத்துக்கு ஏப்பா பகுதி இருக்கு குடிச்சிட்டு போறியா? கஞ்சி இருக்கு குடிச்சிட்டு போறியாங்கிற ஒரு தோசை தான் சுட்டு கொடுத்தா அங்க எழுதுல உன் பேரு பரவாயில்ல, உன்னை போல பிறரையா உன் பாய்க்குல 2 பேனா தான் உன்னோட பேனா ஒருத்தர் கொடுப்பியா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பேனாவை வாங்கினேன், இவனும் கொடுக்குதா? நம்மள கிறிஸ்தவம் சொல்லிக்கிட்டே வெக்கமா இருக்குங்க. இந்த உலகத்துல நிறைய கத்துக்கணும், நிறைய கத்துக்கணும். இயேசுவை அறிந்த நாம் இயேசுக்காக ஒரு 5% உண்மையா வாழணும். எத்தனை பாயிண்ட்? 5 பாயிண்ட். 95 விட்டுட்டேன் நான். 5 பாயிண்ட். அப்படி வாழலைன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. சபையா இருக்கலாம், ஜனங்களா இருக்கலாம், நீ ஞானஸ்தானத்தில் இருக்கலாம், அபிஷேகம் வாங்கியிருக்கலாம், ஆனா அந்நிய பாஷை பேசலாம், எல்லாம் கட்டி அன்பு இல்லாவிட்டா எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெள்ளை துணி போட்டுக்கிறவங்களும் பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. கருப்பு போட்டு பிரசங்கம் பண்றவங்களுக்கும் பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் போக முடியுமா? உன்னுடைய ஆத்மா போகணும், உன்னுடைய ஆத்மா போகணும், உன்னுடைய ஆத்மா போகணும். அந்த ஆத்மா கழுவப்பட வேண்டும். எதனால? இயேசுவினுடைய ரத்தத்தினால. ஆமென் சொல்லுங்க. இந்த நாளில நாம் சிலுவையினுடைய தியானங்களை தியானிக்கிறாங்க. 40 நாள் பாஸ்டிங் எடுக்கிறாங்க, தாடி ஊட்டுறானுங்க, அதுக்கப்புறம் போட்டா சாரா கடைக்கு போறாங்க. அல்லேலூயா. அவனுக்கு என்ன வித்தியாசம்? அவனுக்கு என்ன வித்தியாசம்? நான் பேசவே மாட்டேங்க, கெட்ட வார்த்தையா பேசுறான். என்ன பிரயோஜனம்? ஜாக்கிரதை. இந்த இரவில ஆண்டவர் வருவார் நாளா, உன் ஆத்மா எங்க போகும்? அதனாலதான் தாவீது சொல்றார் 42ஆம் சங்கீதத்துல, கடைசியா முடிச்சிடறேன், உன் ஆத்மாவை ஏன் கலங்குற, ஏன் தயங்குற? மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உண்மை குறித்து வாஞ்சித்து கதறுகிறதே. கதறமா இல்லையே? உனக்கு ஒரு உத்தரவாதத்தை வைத்திருக்கிறார். உனக்குள்ள ஒரு பொக்கிஷமான ஒரு ஆத்மாவை வைத்திருக்கிறார். அந்த ஆத்மா இயேசுவின் நாமத்தால பரலோகம் போனோம்னா நீ இன்னைக்கு மறந்துடும்னுங்க.
இந்த இரவுல போ. உனக்கு விரோதமா யாருக்கு விரோதமா குற்றம் செஞ்சியோ, யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சியோ, ஆண்டவருக்கு விரோதமா என்ன காரியம் செஞ்சியோ, உன் முழங்கால் படியிட்டு அறிக்கையிடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரா கேட்பார். யாக்கோபு சொன்னார், உன்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டேன்ட்டார். விட்டாரா? முடிச்சார். அது மாதிரி உன்னுடைய ஜெபம் கேட்கப்படணுங்க. உன்னுடைய வார்த்தை ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டப்படணும். உன்னுடைய எல்லா காரியங்களும் கொர்நேலியுடைய என்ன எட்டப்பட்டதுங்க? கொர்நேலியுடைய இது என்ன எட்டப்பட்டது? அவருடைய தானம் தர்மம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எட்டப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நான் பார்க்கலையே அப்படின்னா, ஒரு தானம் தர்மம் பண்றோமா? கிறிஸ்துமஸ் வந்தா யாருக்காவது துணி எடுத்து கொடுக்குறோமா? யாருக்காவது உதவி பண்றோமா? இது நல்லா இருக்கா? ரேவதிக்கு போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிறோம். ஆனா அடுத்தவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து உதவி பண்ணி பாருங்க. அதுக்காக உங்க வாழ்க்கையில எப்பவுமே தலைமுறை உங்களோடு. சரியா? உங்க ஆத்மாவை காப்பாத்திக்கங்க. உங்க ஆத்மாவை பாருங்க. உங்க ஆத்மா ஆண்டவர் வரும் பொழுது உண்மையா இருக்கணுங்க. நீ யாராயிரு, நானாயிரு, யாராயிரு, அவர் எந்த பெரிய ஆளா இருந்தாலும் சரிங்க, ஆத்மா ஆண்டவருக்கு சொந்தமானது. ஆமென் சொல்லுவேன். இதை நாம் உயிரோடு நாம் இருக்கும் காலத்திலே பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும்போது கர்த்தர் வருமளவும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தையில கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு ஆத்மாவை வைத்திருக்கிறீர், அதற்கு உத்தரவாதத்தை வைத்திருக்கிறீர். இன்னைக்கு நாங்கள்லாம் மறித்தா எங்க போவோம், எப்படி இருப்போம்னு எங்களுக்கே தெரியல. எத்தனை பேர்கிட்ட சண்டை, எத்தனை பாவங்கள், எத்தனை கலக்கங்கள், எத்தனை பொறாமைகள், எத்தனை ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் எங்களை நெருக்குகிறது. இப்படி நாங்கள் பரலோகத்துக்கு வர முடியுமா ஆண்டவரே? எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எங்களுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இயேசுக்காக உண்மையாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லவர் தேவன் நம்மோடு கூட பேசினார். ஊழியக்காரர் நிறைந்து நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி அருமையான அன்புக்காக நம்ம செவிப்போம். தொடர்ந்து அவருடைய ஊழிய பாதையிலே தேவன் அவரை நடத்தும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மனவாட்டி சபைக்கு கொடுத்ததான வார்த்தை எல்லாரும் உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். வெளியேற பெற்ற அந்த ஆத்மாவை இந்த கடைசி காலத்தில் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வார்த்தை கொண்டு வந்த ஊழியக்காரரை பலப்படுத்தி தொடர்ந்து வழி நடத்தும்படி நம்ம கரங்களை உயர்த்தி நாம் செபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற இந்த நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆராதனை மகிமைப்பட்டு எங்கள் மத்தியில் அசைவாடின தேவன் வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசுனீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரே ஊழியக்காரரை நீர் இன்னும் எடுத்து அதிகமாய் பயன்படுத்துங்க. போகும் இடமெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருக்க. கடந்த நாட்களில் எல்லா பலவீனங்களிலும் கர்த்தர் பலத்தை கொடுத்து அப்பா வழி நடத்தின எல்லா பாதைகளுக்காய் நன்றி அப்பா. இன்னும் உமக்கென்று ஓட கர்த்தர் பலன் தாங்க ஆண்டவரே கொடுத்ததான ஆண்டவரே 3 பெண் பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஐயா. தகப்பனை பேர பிள்ளைகளை மருமக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியக்காரரோடு கூட கர்த்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய வலதுகர தாங்கட்டும். எல்லா துதிகன மகிமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு டிராமா இருக்கு, அதை முடிச்சிட்டு நம்ம ஆகாரம் சாப்பிட்டுடலாம். கர்த்தர் நல்லமா. அதுக்கு முன்பதாக நம்முடைய சர்ச் ஹவுஸ் ஓனருக்கு அங்கிள் ஒரு வசனத்தை கொடுக்கும்படியாக கேட்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அருமையான மகளை கொண்டு ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய காரியமா வந்து வசனத்தை வாங்கிக்கோங்க. மரிய செல்வி சிஸ்டர், கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் மகளை கரங்களை தட்டி நம்ம கரங்களை தட்டுவோம்.